இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணி மோதிக்கொள்ள போறாங்க. டெஸ்ட் தொடர் ஆரம்பமாகி இருக்கின்றது. 2 போட்டிகள் தொடர் இந்தியாவில் அகமதாபாத்தில் இன்று இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பம். சரி, டெஸ்ட் போட்டி ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்திய அணி எப்படி இப்ப நாங்க T20 பார்த்தோம், டெஸ்ட் போட்டியில எப்படி பலமானது? இங்கிலாந்தில் டெஸ்ட் போட்டிகள் எப்படி நடைபெற்றன, எப்படி இந்தியா விளையாடியது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் காட்டியது எல்லாமே நாங்க பேசி இருக்கின்றோம். எங்களுடைய சேனல் ஆரம்பத்தில் அவைதான் அதிகமாக பேசியிருந்தோம். எனவே இப்பொழுது சொந்த நாட்டில் விளையாட போகின்றார்கள். அதுவும் மிக உச்சத்தில் இருந்து இப்பொழுது கலண்டு கொட்டி விழுந்து கிரிக்கெட்டே இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற நாடான மேற்கிந்திய தீவுகளோடும் எப்படி இருந்த நாடு, எப்படியான வீரர்களை கொண்ட நாடு, இப்பொழுது கிரிக்கெட் அப்படின்றது மேற்கிந்திய தீவுகளும் இருக்கு அப்படின்ற அளவுல இப்ப தேடி பார்க்குற அளவுல மாறி இருக்கு. ஒரு நேரத்துல இலங்கை எப்படி இருந்தது, எந்த அளவு நடந்தது, அதுக்கு பிறகு இப்போ மீண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப மேற்கிந்திய தீவுகளுக்கு. மேற்கிந்திய தீவுகள் உண்மையில் இலங்கையிலும் பார்க்க உச்சத்தில் இருந்தானே. முதலாவது 2 உலக சாம்பியன்ஸ், அசைக்கவே முடியாத வீரர்கள், சாதனைகள் அள்ளி கொட்டப்பட்ட வீரர்கள், வேக பந்து வீச்சு, அதிரடி துடுப்பாட்ட வீரர், பெயர்கள் பட்டியல் அடுக்கி கொண்டு போகக்கூடிய வீரர்கள் இருந்தார்கள். 1948 இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டிகள் ஆரம்பமாகி இருக்கின்றது. சந்திரன், மேற்கிந்திய தீவுகள் இந்திய அணிகளுக்கு 70ஆம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு மேற்கிந்திய தீவுகள் வைத்து முதல் வெற்றியை பெறக்கூடியதாக இருந்தது. சரி, ஆனால் 2002ஆம் ஆண்டுக்கு பின்னர் மேற்கிந்திய தீவுகள் ஒரு தொடரிலும் சரி ஒரு போட்டியிலும் சரி இந்தியாவை வெற்றி பெற்றதில்லை. இந்தியாவில் மட்டுமல்ல, மேற்கிந்திய தீவுகளிலும் போய் இந்தியா விளையாடி இருக்கின்றோம். அங்கேயும் இந்தியாவை மேற்கிந்திய தீவுகளால் வெற்றி பெறவில்லை. 23 வருடங்களாக இந்திய அணியை வெற்றி பெற முடியவில்லை. ஓரிரு போட்டிகள் சமநிலையில் அடைந்தது. இதுவரைக்கும் வெற்றி பெற முடியவில்லை. என்ன செய்யறாங்க அப்படி? அந்த அளவுக்கு இந்தியா தன்னை வளர்த்து கொண்டது ஒரு பக்கம், மேற்கிந்திய தீவுகள் அப்படியே விழுந்து போய் கிடக்கின்றது என்பது இன்னொரு பக்கம். மேற்கிந்திய தீவு கிரிக்கெட்டின் மிக மோசமான காலகட்டம் இந்த 2025. T20 உலகக்கிண்ண போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். உலகக்கிண்ணத்துக்கு தெரிவு செய்யப்பட மோசமான நிலைமை. இப்பொழுது மகளிர் உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெறுகின்றது. மேற்கிந்திய தீவுகள் அணி இல்லை. இப்படி மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் இல்லாமலே போய்கொண்டிருக்கின்ற தருவாயில் இப்பொழுது இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்திய அணியில் ஏதாவது மாற்றம்? இங்கிலாந்து நடந்த போட்டியை விட துடுப்பாட்ட வரிசையில் விக்கெட் காப்பல் ரிஷப் பாண்டியன் கால் உங்களுக்கு தெரியும் காயம்பட்டது. அவர் இன்னும் பூரண குணம் 1.5 மாசம் 100% ஃபிட் இல்லை என்ற காரணத்தினால் அவருக்கு பதிலாக தூக்கிட்டு போனாங்களே இங்கிலாந்து. ஆமா, அப்படியே தூக்கிட்டு போனாடி இருக்கிறார். அவருக்கு இப்பதான் ரீகவரி, அதாவது திருப்பி பிராக்டிஸ் தொடங்கி இருக்கிறார். ரீகவரி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால மேற்கிந்திய தீவுகள் அணி போன்ற அணிகளோடு ரிஷப் பாண்ட் போன்றவர்களை ரிஸ்க் எடுக்கவும் தேவையில்லை. ஃபுல்லா குணமடைந்து அவர் வருவதற்காக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. துரவ் அநேகமாக விக்கெட் காப்பாளராக இருக்க போகின்றார். நரேன் ஜெகதீஸ்வரன் தமிழ்நாட்டு விக்கெட் காப்பாளரை அணிக்குள் எடுத்திருக்கின்றார்கள். இதில் விக்கெட் காப்பாளர் தான், அவர் விக்கெட் காப்பாளர் தான். அபிமன்யு ஈஸ்வரன் இங்கிலாந்து தொடரில் இருந்தவர். இவர் தான் இங்கே சர்ச்சைக்குரியவர். இவருடைய தகப்பன் இங்கிலாந்து தொடரின் பொழுது ஏராளமான சர்ச்சையான கருத்துக்களை தன்னுடைய அணிக்கு மகனை எடுக்கவில்லை. அவர் மிகுந்த சிறப்பான முறையில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுகின்றார், இருந்தும் அவரை தொடர்ந்து பெஞ்சில் வைத்திருக்கின்றார் என்று ஆக்ரோஷமான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டார். அப்படியே அவரை அணியால் தூக்கிவிட்டார்கள். அணிக்குள் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கவில்லை, விளையாடவும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த பெஞ்சிலையும் அதாவது விளையாடுகின்ற அந்த குழுவிலும் 15 பேர் கொண்ட குழுவிலும் இல்லாமல் அவரை அணியால் நீக்கி இருக்கின்றார்கள். ஜெகதீஸ்வரன் உள்ளே வந்திருக்கின்றார். துடுப்பாட்ட வரிசையை பொறுத்தவரையில் ஒரு இடம் மட்டும் பிரச்சனை இருக்கின்றது. 3ஆம் இலக்கத்தில் மீண்டும் சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு. நாங்கள் பேசியிருந்தோம். இங்கிலாந்தில் அவர் 3வது இலக்கத்தில் ஸ்திரமான ஒரு வீரர் விளையாடினார், பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தொடர் அவருக்கு நல்லதொரு வாய்ப்பு. மேற்கிந்திய தீவுகள் இந்தியாவில் விளையாடுகின்றார்கள். அடித்து நொறுக்கி அந்த இடத்தை உறுதி செய்து விட்டால் ஆரம்ப துடுப்பாட்டம் ஜெய்ஸ்வால், கில் கதையே இல்லை. 3வது இலக்கம் சாய் சுதர்ஷன். மன்னிக்கவும், நாங்கள் T20 நிற்கிறோம். கில் 4வது, ஜெய்ஸ்வால், லோகேஷ் ராகுல் தான் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். சுதர்ஷன் 3ஆம் இடம், கில் 4வது இடம். ஆசிய கப் ஃபீவர் இன்னும் போய் முடியல. அந்த 4 பேரும் பிரச்சனை இல்லை. 5வது இடம் ரிஷப் பாண்டியனிடம் ஒரு விக்கெட் காப்பாளருக்கு போக போன்றது. 6வது இலக்கத்தில் யார் விளையாட போகின்றார்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்றது. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பா, கருண் நாயர் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். யாருமே பிரகாசிக்காத மேல் கருண் நாயரும் அணியால் நீக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த இடத்தில் ஒரு சகலதுறை வீரர் வரப்போகின்றாரா அல்லது எவ்வாறு விளையாட போகின்றார் என்பது. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் சந்தேகமே இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் சந்தேகமே இல்லை. எனவே மேலதிகமான ஒரு சுழல் பந்து வீச்சாளர், மேலதிகமான ஒரு சகலதுறை வீரர் அல்லது துடுப்பாட்ட வீரர், இந்த இடம் தான் சந்தேகமாக இருக்கின்ற நிலையில் கில் சொல்லி இருக்கின்றார் மேலதிகமான வேகப்பந்து வீச்சாளரோடு விளையாட போகின்றோம் என்று.
அதுதான் யார் என்பது தேவையில்லை. ஒன்று தேவ்தத் படிக்கலை முழு நேர துடுப்பாட்ட வீரராக கொண்டு வந்து ஒரு முழு நேர பந்து வீச்சாளராக பிரசித் கிருஷ்ணா போன்றவரோடு இந்தியா விளையாட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு சகலதுறை வீரரை அணிக்குள் கொண்டு வரணும். நிதிஷ் ராணா ரெட்டி இருக்கின்றார். எனவே அவரை உள்ளே கொண்டு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, எனவே அவரை உள்ளே கொண்டு வந்து 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் 3 சகலதுறை வீரர்களோடு விளையாட போகின்றார்களா இப்படி இருக்க போகின்றது. மேற்கு தீவுகளில் பழைய வீரர்கள் அல்லது புதுசாக மாற்றம் செய்யப்பட்ட விஷயங்கள் ஏராளமான புதிய வீரர்கள். அவர்கள் உண்மையில் மேற்கிந்திய தீவு அணியை பற்றி எனக்கு பெரிய அளவில் தெரியவே இல்லை என்று சொல்லலாம். அந்த வீரர்கள் பேரை பார்க்கவே உச்சரிக்கவே கஷ்டமாக இருக்கின்றது. ரோஸ்டன் சேஸ் பழைய நமக்கு தெரிஞ்ச வீரர்கள் என்று சொல்லி யார் தெரிந்த வீரர்கள் அதுக்குமே நான் ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமே என்ற மாதிரி தான் நான் யோசிச்சு கொள்றேன். சந்தபோலின் மகன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அவர் அண்மை காலமாக தொடர்ந்து விளையாடி வருகின்றவர். சந்தபோலின் மகன் ஏற்கனவே விளையாட ஆரம்பித்து விட்டார். எனவே அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருக்கிறார். பந்து வீச்சு வேகப்பந்து வீச்சாளர் குறிப்பாக ஏராளமான உபாதைகள் காரணமாக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை. இதில் ஷாய் ஹோப் விக்கெட் காப்பாளர், ரோஸ்டன் சேஸ் இருக்கின்றார். இவர்கள் தான் விளையாடி வருகின்ற அண்மை காலத்தில் கேள்விப்பட்ட பெயர்களில் ஓரளவு முக்கியமான வீரர்கள். எனவே ஏனையவர்கள் கொஞ்சம் புதிதாக இருக்கின்றார்கள். எனக்கு இந்த தொடரை பார்த்துதான் நான் மேற்கிந்திய தீவுகளின் வீரர் யார் யார் எவ்வாறு இருக்கின்றார்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். என மேற்கிந்திய தீவுகளின் போட்டிகளை 2020 ஒரு நாள் சர்வதேச போட்டிகளை பார்த்து நாங்கள் ஏராளமான நாளாகிவிட்டது. எனவே இவை மிக மோசமாக இருக்கின்றது. அண்மையில் மேற்கிந்திய தீவுகள் அணி ஒரு போட்டியில் மிக மோசமாக குறைந்த ஓட்டங்களுக்குள்ளும் ஆட்டம் இழந்திருந்தது. எனவே இப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியில் மேற்கிந்திய தீவுகள் போனது. சந்துரு, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்னு பார்த்தால் அஸ்வின், விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாமல் இந்தியாவில் இந்திய அணி களமிறங்குகிறது. இது நீண்ட நாட்களுக்கு பின்னர் இவ்வாறான குறிப்பாக அஸ்வின், விராட் கோலி, ரோஹித் சர்மா என்பதிலும் பார்க்க அஸ்வின் இல்லை என்பது இந்திய ஆடுகளங்களில் மிக பெரிய இழப்பு. 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் அஸ்வின் என்று இந்தியாவில் இந்திய அணி விளையாடுகின்றது. 2010க்கு பிறகு 15 வருஷம். இப்பொழுது வாஷிங்டன் சுந்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வாஷிங்டன் சுந்தர் அதை பாவித்து ஷன்னா நாம் இருக்கேன் என்று தூக்கி பிடிக்க போகின்றாரா அல்லது ரவீந்திர ஜடேஜா விக்கெட்டுகளை கைப்பற்ற போகின்றாரா? இப்படி சுவாரஸ்யங்கள் கணக்க காத்திருக்கின்றன. அதோட இந்தியா முடிக்கிற இடத்துல மகளிருக்கான உலக கிண்ண போட்டிகள் கொஞ்சம் பரபரப்பை எட்டி இருக்கிறது. இந்திய அணியோடு இலங்கை அணி இறுதியாக முதல் போட்டியில விளையாடுகிறது. இந்த வெற்றி வந்து எப்படி நீங்க இப்போ சொன்னது போல நான் கொஞ்சம் அந்த போட்டியை பார்த்தேன். இலங்கை அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்கு. சாமரியத்தை பத்தி வரையும் எந்த அணியோடும் இலங்கைக்கான வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்தேன் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு அவங்களோட விக்கெட் ஆட்டம் இழந்ததும் ஏனைய விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக மிக வேகமாக விழுந்தது. இதுல இன்னும் ஒரு விஷயம், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கான போட்டி இலங்கை ஆர் பிரேமதாச மைதானத்துல இரவு பகல் போட்டியாக நடக்க போகுது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்து விட்டது, கை கொடுக்க வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டோம். அவங்க வந்து முதல் சொல்லாமலே நமக்கு யார் சொன்னாங்கன்றது நடந்தது. இப்ப அவங்களே உத்தியோகபூர்வமா சொல்றாங்க கை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நீங்க போங்க உங்களோட பாட்டில விளையாடிட்டு வாங்க என்று சொல்றாங்க. ஸோ ஆண்களோட ஆக்ரோஷங்கள், சண்டைகள், பிரச்சனைகளை பார்த்தோம். பெண்களுக்குள்ள அது எப்படி இருக்க போகின்றது என்றதை ஞாயிற்றுக்கிழமை நாங்க பார்க்கலாம். அப்படி பாக்குறதா இலங்கைக்கு வரணும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வரப்போற திங்கட்கிழமை நாங்க அதை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்வோம். எனவே நீங்கள் அவற்றை பாருங்கள், தொடர்ந்து சேனலை பாருங்கள், தொடர்ந்தும் விளையாட்டு செய்திகள் வரும். நன்றி, வணக்கம்.